வணக்கம் பவித்ரா. கடந்த 2022ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த வழக்கில் போலீசார் இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் போலீசாரின் விசாரணையை தொடர்ந்து இந்த விசாரணையானது இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கானது தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக என்ஐஏ விசாரிகள் இந்த வழக்கை எடுத்து இருவரையும் விசாரித்து வந்த நிலையில் இந்த யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த இருவருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொடர்பு உடையது என்று விசாரணையில் தெரிய வந்ததன் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி திருச்சியில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் திடீரென நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, இசை மதிவாணன் உள்ளிட்டோர் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 6 முக்கிய நிர்வாகிகளின் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது ஒரு லேப்டாப், அதே போல 7 செல்போன்கள், 8 சிம் கார்டுகள், 4 பென்டிரைவ் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த சோதனையில் பல்வேறு சந்தேகத்திற்கு உட்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை மேற்கொண்டவர்களை என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் எனவும் என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர். இதன் அடிப்படையில் என்ஐஏ நடத்திய இந்த சோதனை முதலில் வெளிநாட்டு நிதியுதவி தொடர்பாக என கூறப்பட்டு வந்த நிலையில் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக ஆயுதம் கடத்திய வழக்கில்தான் என்ஐஏ சோதனை நடைபெற்றதாகவும் சில தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சாட்டை துரைமுருகன், மதிவாணன், முருகன் ஆகியோர் சம்மனை பெற்று நேற்று காலையில் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகினர். தங்களது வழக்கறிஞர்களுடன் 3 பேரும் ஆஜரான 3 பேரையும் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று முழுவதும் விசாரித்தனர். குறிப்பாக சட்டவிரோதமாக நிதி பெற்றது உண்மையா, எப்படி நிதி பெறப்பட்டது, எதற்காக பெறப்பட்டது, இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு 3 இடமும் விசாரணையாக நடைபெற்றது. இந்த குற்றச்சாட்டுகளில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கும் தொடர்பு உடையதா, இல்ல வேறு யாராவது நிர்வாகிகளுக்கும் தொடர்பு உடையதா என்று பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. நேற்று 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையில் 3 பேரும் கூறிய பதில்கள் வீடியோ ஆதாரமாகவும் அதே போல எழுத்து வடிவிலும் வாக்குமூலமாக பெறப்பட்டது. மேலும் இது தொடர்பாக சிலரிடம் விசாரிக்க வேண்டியது என்பதன் அடிப்படையில் இன்று என்ஐஏ அதிகாரிகள் இருவரிடம் விசாரணை நடத்த சம்மன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இடும்பாவனம் கார்த்தி மற்றும் விஷ்ணு கலை ஆகியோர் தற்பொழுது ஆஜராகி இருக்கின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினருடன் தற்பொழுது இருவரும் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்திருக்கக்கூடியதாவது, நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய சூழலில் திட்டமிட்டு இது போன்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதாகவும், இது போன்ற நிலுவையில் உள்ள வழக்குகளில் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு படுத்தி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் கட்சி நிர்வாகிகளை இது போன்ற வழக்குகளில் தொடர்பு படுத்தி அவர்களின் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதாகவும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராகியுள்ள இருவரிடமும் இன்று முழுவதுமே விசாரணை நடைபெற உள்ளது. இன்று விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்தி மற்றும் விஷ்ணு ஆகியோரிடமும் பல்வேறு கோணங்களில் கேள்விகளானது விசாரணையாக கேட்கப்படலாம், பல்வேறு வகையில் கேள்விகள் எழுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணை முடிந்த பின்னரே விசாரணை எப்படி நடைபெற்றது, என்ன மாதிரியான தகவல்கள் பெறப்பட்டது என்பது அடுத்தடுத்து தெரிய வரும். பவித்ரா.